தம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் நினைச்சாரு ஆசிர்வதிக்கிறார். ஆனால் இதற்கு நேர் எதிராக சாத்தான் செய்கிறான். அவன் என்ன செய்யறான்? குடும்பங்களை உடைக்கிறவன், குடும்பங்களை சிதறடிக்கிறவன். உடைவுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. கோபம், எரிச்சல், சண்டை, புரிந்து கொள்ளாத சில சூழ்நிலைகள். நம்முடைய எல்லாத்துக்கும் அதிக காரணம் நம்முடைய சுவாபங்கள் தான். குடும்ப வாழ்வை குறித்து யூதர்களுடைய காலங்களிலே அவர்கள் பிடிச்சா சேர்ந்து வாழ்வாங்க, பிடிக்கலைன்னா உடனே விவாகரத்து பண்ணிடுவாங்க. அப்போ இயேசுவினிடத்தில் அவைகளை சோதிக்கும்படியாக இயேசுவிட்டு என்ன தெரியுமா கேட்குறாங்க? மத்தேயு 19:6 வாசிக்கிற நேரத்தில் இயேசு சொல்லுற, கணவன் மனைவியும் ஒரே மாம்சம், தாயும் பிள்ளையும் ஒரே மாம்சம் என்று சொல்லவில்லை. அப்படி இயேசு சொல்லிட்டு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்த அந்த குடும்ப வாழ்க்கையை உங்களுடைய சுய ஆசைகள், சுய விருப்பங்கள், சுய இச்சைகளின் அடிப்படையிலே, உங்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் உடைத்துக் கொள்ளக்கூடாது என்று அங்கே சொல்லுகிறார். சேர்ந்து வாழுங்கள், புரிந்து கொண்டு அன்பாக ஐக்கியமாக வாழுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்லுகிற நேரத்தில் 1 கொரிந்தியர் 7:5 வாசிக்கிற நேரத்தில் அங்கே இப்படியாக சொல்ல, உபவாசம், ஜெபம், இதற்கு தடை வராதபடிக்கு நீங்க என்ன செய்யலாம்? இது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குமான சில நீங்க விருப்பப்பட்ட நீங்க அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? பிரிந்திருக்கலாம். மற்றபடி நீங்க என்ன தெரியுமா இருங்க? சேர்ந்து இருங்கள். ஆன்மீக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், உங்கள் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க? பிரிந்திருக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அவர் அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 7 3-4 வசனங்களை வாசிக்கிற நேரத்தில், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். 2 பேருக்கும் கடமை இருக்கிறது. ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்து தன்னுடைய பண்புகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்படியாக, மற்றவர்களுக்கு அவர்கள் தங்கள் வாழ்விலிருந்து அநேக படிப்பினைகள், தங்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது. அதற்காகத்தான் வாழ்வு. மனைவிக்கு உன்னுடைய சுய அந்த சரீரத்திற்கு நீ அதிகாரி கிடையாது, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு என்னது கிடையாது, அதிகாரம் கிடையாது, மனைவி தான் என்னது. அப்ப எவ்வளவு நெருக்கமாக பரிசுத்த வேதாகமம் இந்த உறவு நிலைகளை குறித்து பேசுகிறது. ஆனால் வாழ்வு என்று வருகிற நேரத்தில் சில பிரச்சனைகள், சில தேவைகள். ஒரு ராணுவத்தில் பணி செய்கிறார் என்றால் கூட மனைவியை கூட்டிட்டு போக முடியாதுதான். தேவன் இணைத்து சந்தோஷமாக நீங்கள் வாழும்படியாக வைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஆவிக்குரியவர்கள் இங்கு இணைந்து வாழ வேண்டுமே தவிர பிரிந்து வாழ்வது தேவ சித்தம் அல்ல. சத்துரு குடும்பங்களை சிதறடிக்கிறவனாக காணப்படுகிறான். எபேசியர் 4:27 வாசிக்கிற நேரத்தில், பிசாசுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சேர்த்து வைக்கிறாரு. எனக்கு பணத்தின் தேவை இருக்கிறது, எனக்கு கடன் இருக்கிறது. கடன் இருக்கிறதாக இருந்தாலும், பணத்தின் தேவை இருக்குமானாலும் அதற்கு வேற வழிகளை நீங்கள் யோசியுங்கள்.